அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வேதியியல் வகுப்பிற்கு நான் வரவேற்கின்றேன். 8ஆம் வகுப்புல வேதியியல்ல பொருட்களின் தன்மை அப்படிங்கிற பாடத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பொருட்களோட தன்மை, அதனோட துகள்களோட பண்புகளை வச்சு திடம், திரவம், வாயு அப்படிங்கிற நிலையை படிச்சோம். இப்ப அடுத்துதான் இதனோட டாபிக்கோட தொடர்ச்சியா நம்ம படிக்க போறது சுத்த பொருள்கள் என்றால் என்ன, கலவை என்றால் என்ன. சுத்த பொருள்கள் என்றால் என்ன, கலவை என்றால் என்ன. சுத்தமான பொருள், சுத்தமான பொருள்னா என்ன? அதாவது பொருட்களில் உள்ள துகள்கள் எல்லாமே ஒரே பண்பை உடையதா இருந்துச்சுன்னா அதை நம்ம சுத்தமான பொருள்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா, இது உப்பு. உப்புல உள்ள துகள்கள் எல்லாமே ஒரே பண்பை உடையது, அதனால இது சுத்தமான பொருள். அடுத்ததா சர்க்கரை. சர்க்கரை எடுத்தோம்னா சர்க்கரையில் உள்ள துகள்கள் எல்லாம் ஒரே பண்பை உடையது, இது ஒரு சுத்தமான பொருள். அடுத்தது தண்ணீர் என்பது ஒரு சுத்தமான பொருள். தண்ணீர் என்பது இதனுள்ள துகள்கள் எல்லாம் ஒரே பண்பை உடையது, அதனால் இதனை சுத்தமான பொருள் என்கின்றோம். இப்போது உப்பை தண்ணீரில் விட்டு கலக்கலாம். உப்பு தண்ணீரில் கரைந்து விடுகின்றது. உப்பு தண்ணீருடன் இணைவதை உப்பு கரைசல் என்கின்றோம். உப்பு என்ற சுத்தமான பொருள் தண்ணீர் என்ற சுத்தமான பொருளுடன் சேர்ந்து இது இப்போது கலவையாக மாறிவிட்டது. அதே போன்று தண்ணீர் ஒரு சுத்தமான பொருள். சர்க்கரை தண்ணீரில் சேரும்போது சர்க்கரை கரைசல் ஆக மாறிவிடுகின்றது. அதாவது இந்த சர்க்கரை முழுவதுமாக தண்ணீரில் கரைந்து விடுகின்றது. இப்போது இதனை சர்க்கரை கரைசல் என்று சொல்கின்றோம். சுத்தமான பொருட்கள் ஆகிய சர்க்கரை, தண்ணீர் இரண்டும் இணைந்து சர்க்கரை கரைசலாக மாறிவிட்டது. சுத்தமான பொருட்களுக்கான எடுத்துக்காட்டை கண்டோம். கலவைக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஒரே பண்புடைய துகள்கள், அதாவது ஒரு பொருள்ல இருக்கிற துகள்கள் எல்லாம் ஒரே பண்பை உள்ளதாக இருந்ததுன்னா அதை சுத்தமான பொருள். வேறுபட்ட துகள்கள் இணைந்திருந்தால் அதனை கலவை என்று படித்தோம். இப்போ இங்க கொடுத்திருக்கிற பொருட்கள்ல பாத்தீங்கன்னா தங்கம், சோடா நீர், மண், தண்ணீர், பனிக்கட்டி, நீராவி, சர்க்கரை, உப்பு, கார்பன் டை ஆக்சைடு, சர்க்கரை கரைசல், உப்பு கரைசல், காற்று என்று பொருட்களை கொடுத்துள்ளார்கள். இதை சுத்தமான பொருள் என்றும் கலவைகள் என்றும் அட்டவணைப்படுத்தலாம். தங்கம், பனிக்கட்டி, நீராவி, சீனி அல்லது சர்க்கரை, உப்பு, தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு இவை அனைத்தையும் நாம் சுத்தமான பொருட்களில் உட்படுத்தினோம். சோடா நீர், சோடா என்ற பொருள் நீருடன் இணையும் போது சோடா நீர், சோடா பிளஸ் தண்ணீர், சோடா நீர் ஆகின்றது. மண் எடுத்துட்டோம்னா அதுல கல், கூழாங்கல் போன்றவைகள் காணப்படுகின்றது, அதனால் அதனை கலவை என்று கூறுகிறோம். சர்க்கரை கரைசல், சர்க்கரையோட தண்ணீர் சேர்த்தும் போது சர்க்கரை கரைசலாகவும் உப்போட தண்ணீரை சேர்த்தும் போது உப்பு கரைசலாகவும் இருக்குது. காற்று எடுத்துட்டோம்னா காற்றில் உள்ள வாயுக்கள் நமக்கு தெரியும் இல்லையா, நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, தூசு பொருட்கள் எல்லாம் இணைந்த ஒரு கலவையாக காணப்படுகின்றது. அடுத்தது பித்தளை என்பது உலோகங்களின் கலவை என்பது நாம் 8ஆம் வகுப்பில் படித்துள்ளோம். இனி அடுத்ததாக கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகள் சிலவற்றை பற்றி படிப்போம். கலவைகள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இணையும் போது அந்த பொருட்களில் உள்ள துகள்களின் பண்புகள் வேறுபடும் போது அதை கலவை என்றும். நெல்லில் இருந்து பதர் பிரித்தெடுத்தல். முதலாவதாக உள்ள படத்தை கவனித்தீர்களானால் நெல் அறுவடை செய்து வரும்போது நெல்லோடு பதரும் உள்ளது. அதனை அடித்து முறம் கொண்டு
புடைப்பார்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி காற்றுள்ள போதை தூற்றிக்கொள், காற்றுள்ள சமயத்து என்ன காற்றுள்ள பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த முறம் வச்சு இப்படி செய்யும் போது தூற்றும் போது முறம் வைத்து தூற்றும் போது என்ன ஆகுதுன்னா நெல்லுக்கும் அந்த உள்ள பதற்கும் உள்ள அடர்த்தியின் வேறுபாடு காரணமாக அதை நமக்கு பிரிச்செடுக்க முடியும். இது நெல்லில் இருந்து பதர் பிரித்து எடுப்பதற்கான படத்தை பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம டெய்லியும் வீட்டுல தேநீர் வைப்போம். அதாவது நம்ம டெய்லியும் வீட்டுல டீ போடுவோம் இல்லையா? டீ போடும்போது தேயிலைவ தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு போடுவோம். பால் வேணும்னு பாலை சேர்த்துவோம், பின்ன சர்க்கரையை சேர்த்துவோம். தேநீர் உருவாக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதை வடிகட்டி உபயோகித்து அதை வடிகட்டுவோம். அப்போது வடிகட்டியில தேங்கி நிற்கிறது என்னெல்லாம், தேயிலை மாத்திரம், பால், சர்க்கரை, தேயிலையோட சாறு எல்லாம் அந்த தேநீர்ல போயிருது. அப்ப இந்த வடிகட்டுறதுங்கிறது ஒரு பிரித்தெடுக்கும் முறை. அடுத்ததாக ஆவி ஆதல். உப்பு தண்ணீர் எடுத்தோம். உப்பு தண்ணீரோட சூடாக்கும் போது, சூடேற்றும் போது அது என்ன ஆகுது, உப்பு தண்ணீர் உப்பாகவும் தண்ணீராகவும் பிரிந்து போகிறது. இவ்வாறு கலவையான உப்பு கரைசலை உப்பாகவும் தண்ணீராகவும் நமக்கு மாற்ற முடிகிறது. அதாவது உப்பு தண்ணீர் சூடேறும் போது ஆவியாக போகின்றது, தண்ணீர் ஆவியாக போகின்றது. அப்போது நமக்கு எஞ்சும் பொருள் என்ன, உப்பு. அடுத்ததாக சலித்தல். சல்லடையை வச்சு சலிக்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்திருப்போம். கோதுமை மாவு எடுத்து அதில் உள்ள தவிட நீக்குவதற்காக சல்லடை என்ற பொருளை உபயோகிச்சு மாவை சலிக்கும் போது என்ன ஆகும், தவிடு மாத்திரம் அந்த சல்லடையில் நிற்கும், மாவு நமக்கு சுத்தமான பொருளா கிடைக்கும். இவ்வாறு கலவைகளை பிரித்தெடுக்கும் முறை நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். இதை ஒரு ஹோம்ஒர்க்கா அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அட்டவணையை தயாரிச்சுக்கோங்க. சூழ்நிலைங்கும் போது தேநீரிலிருந்து தூளை பிரித்தெடுப்பது, தேநீர்லேருந்து தூளை பிரித்தெடுப்பது, தேநீர்லேருந்து தூளை பிரித்து எடுக்கும் போது இந்த முறையின் பெயர் என்ன? முறையின் பெயர் என்னது? வடிகட்டுதல். எந்த பண்பின் அடிப்படையாக பிரித்தெடுக்கப்படுகின்றது? துகள்களின் அளவு. துகள்களோட அளவு பொறுத்து, அதாவது தூளோட அளவு பெரிதா இருக்கிறனால அது வடிகட்டியில அது அப்படியே தேங்கி நின்றுது. அது ஒரு எடுத்துக்காட்டா நம்ம படத்தோட பார்த்தோம். அடுத்ததாக கடல் நீரிலிருந்து உப்பு. இப்ப நம்ம படம் பார்த்தோம் இல்லையா, அதுவேதான் இப்ப இங்க சூழ்நிலையா கொடுத்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல அதாவது கடலில் இருந்து உப்பு நம்ம எப்படி எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் தெரியும். அது என்னது, கடல் நீர் சூரியன் ஒளி கொண்டு சூடாகும் போது தண்ணீர் ஆவியாக போகின்றது. அப்போ இது இங்க திரவத்திற்கு ஆவியாகும் தன்மை உள்ளது, அந்த உப்பிற்கு ஆவியாகும் தன்மை அற்றது. அதனால உப்பு தண்ணீர்ல இருந்து பிரிச்செடுக்க முடியும். இது ஒரு கலவை பிரித்தெடுக்கும் முறையாகும். அப்ப இது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இதைய நோட் புக்லயும் எழுதணும். அடுத்தது நெல்லிலிருந்து பதர். அந்த படத்தை பார்த்தோம். நெல்லிலிருந்து பதர் எப்படி பிரிச்செடுக்கிறாங்கன்னு. முறம் கொண்டு காற்றுள்ள போது தூற்றும் போது அது என்ன ஆகுது, நெல்லு மாத்திரம், நெல்லோட அடர்த்தி இங்க அடர்த்தி, அப்போ அந்த பதற்கு அடர்த்தி குறைவா இருக்கிறங்காட்டி அது காற்றுல வீழ்ந்துடும், காற்று அந்த பக்கம் போயிடும். இந்த மாதிரி நம்ம பதர் நெல்லில் இருந்து அகற்றுகின்றோம். அடுத்ததா அலுமினிய தூளும் இரும்பு தூளும் சேர்ந்த கலவையை இரும்பை கொண்டு பிரித்தெடுப்பது. இங்க என்ன ஒரு பண்புனா, இரும்புக்கு காந்தத்துடன் ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டாகும். இரும்பிற்கு காந்தத்துடன் ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். அப்ப அதனால அந்த காந்தம் என்ன பண்ணுது, அந்த இரும்பை மாத்திரம் அது ஈர்க்கிறது. அப்போ எஞ்சியுள்ள பொருள் என்னது, அலுமினியம். அப்ப இது காந்தத்தால் பிரித்தெடுக்கும் முறை. இந்த முறையை என்னன்னு சொல்றோம் நம்ம, காந்தத்தால் பிரித்தெடுக்கும் முறை. அப்போ இந்த அட்டவணையை எல்லாரும் அறிவியல் குறிப்பேட்டுல எழுதி வைங்க. ஸ்கூல் திறந்ததும் டீச்சர் எடுத்து கொடுத்து சரி பார்த்து கொள்ளுங்க. அடுத்ததா பிரித்தெடுக்கும் முறைகள் இதுவரை படித்தோம். என்னென்னலாம் பார்த்தோம், அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எந்த பிரித்தெடுக்கும் முறையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நம்ம தீர்மானிப்போம்.
அதாவது பகுதி பொருள்ல தன்மையை பொறுத்து. இப்ப கலவையில சர்க்கரையும் தண்ணீரும் இருந்தது, தண்ணீருக்கு ஆவியாகிற தன்மை இருக்கு. உப்பு கரைசல்ல உப்பும் தண்ணீர் இருந்தது, தண்ணீருக்கு ஆவியாகும் தன்மை உள்ளது. அதனால நம்ம தண்ணீரை ஆவியாக்குதல் முறையில பிரித்தெடுக்க முடியும். ஆனா இரும்பையும் அலுமினியத்தையும் எடுக்கும் போது என்ன சம்பவிச்சதாங்க, இரும்பு காந்தத்தால ஈர்க்கப்படுகிறது, அதனால காந்தத்தால் பிரித்தெடுக்கும் முறை. பின்ன பொருட்களோட துகள்களோட அளவு, பொருட்களின் துகள்களோட அளவு வச்சு நம்ம வடிகட்டுதல் முறையும் சலித்தல் முறையும் நம்ம என்ன பண்ணோம், பின்பற்றினோம். அதாவது பொருட்களில் உள்ள பகுதி பொருட்களின் தன்மையை பொறுத்து நம்ம அதை எந்த பிரித்தெடுக்கும் முறைய அந்த இடத்துல உபயோகப்படுத்தலாங்கிறது பார்த்தோம். இதுதான் பிரித்தெடுக்கும் முறை பற்றியது. இந்த படத்தை கவனிங்க. ஒரு குடுவையில என்ன உப்பு கரைசல் எடுத்திருக்கோம். உப்பு கரைசல்ல உப்பு, இங்க ஒரு திடமும் திரவமும் இருக்கு. அப்போ உப்பும் தண்ணீரும் சேர்ந்த உப்பு கரைசல் இது சூடாக்கும் போது இது கொதிக்கின்றது. கொதிநிலையை வந்தபோது தண்ணீர், கொதிநிலையை அடைந்த போது தண்ணீர் என்ன ஆகுது, தண்ணீர் நீராவியாக சென்று குடுவையோட சைடு டியூப் வழியா வெளியே வருது. வெளியே வரும்போது அங்க கண்டென்சர் இருக்கு. கண்டென்சரோட பயன்பாடு என்னன்னா, அதுல ஒரு இன்லெட் மூலமா ஒரு தண்ணீரும் அவுட்லெட் வழியுமா தண்ணீர் வெளியும் போக செய்யுது. அப்ப இந்த நீராவி அங்க குளிர்விக்கப்படுது. குளிர்விக்கப்படும் போது நீராவி மீண்டும் நீராக மாற்றப்படுகிறது. அப்போ உப்பு கரைசல் இருந்த நம்ம தண்ணீரை நீராவியா மாற்றி மீண்டும் திரவ வடிவத்திலேயே வெளியே எடுக்கிறோம். அப்போ உப்பு அங்கு நிலைக்கின்றது, உப்பு குடுவையிலேயே காணப்படுகின்றது. இதைத்தான் காய்ச்சி வடித்தல் முறை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா கலவையில் ஒரு பொருள் ஆவியாகும் தன்மை உடையதும் இன்னொரு பகுதி பொருள் ஆவியாகும் தன்மை இல்லாததுமானால் அதனை காய்ச்சி வடித்தல் முறையில் பிரிக்கலாம். கலவையில் ஒரு பகுதி பொருள் ஆவியாகும் தன்மை உடையதும் இன்னொரு பகுதி பொருள் ஆவியாகும் தன்மை இல்லாததுமானால் அதை காய்ச்சி வடித்தல் முறையில் பிரித்தெடுக்கலாம். அடுத்ததாக 2 திரவங்கள் உள்ள கலவையை எடுத்து அதை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம் என்று பார்ப்போம். 2 திரவங்கள் உள்ள கலவை, அதாவது தண்ணீர் ஆல்கஹாலும். இதை பிரித்தெடுக்கும் முறையை வடித்து பகுத்தல். நன்றாக கொதிக்க வைத்தல். தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சோம். அப்ப தண்ணீரோட கொதிநிலை என்னது, 100 டிகிரி செல்சியஸ். தண்ணீரோட அசிட்டோன் இருக்கு, தண்ணீரோட ஆல்கஹால் இருக்கு. எல்லாருக்கும் தெரியலையா, ஆல்கஹாலும் தண்ணீரும் ரெண்டும் கலக்கக்கூடிய பொருள். அதாவது 2 திரவங்கள் இணைந்த கலவையை ஒரு குடுவையில் எடுத்தோம். குடுவையின் மேல் பிரித்தெடுக்கும் அறையை காண முடிகின்றது. பிரித்தெடுக்கும் அறை. இந்த குடுவையை சூடாக்கும் போது திரவம் ஆவியாக மாறுகின்றது. அது வெளிப்புற குழாய் வழியாக வெளியே வரும்போது அங்க கண்டென்சர் மூலமா, அதாவது கண்டென்சர் என்பது ஒரு இன்லெட் மூலமா தண்ணீர் உள்ள வருது, ஒரு அவுட்லெட் மூலமா தண்ணீர் வெளியே போகுது. அப்ப அந்த நீராவி குளிர்விக்கப்படுகிறது. அங்கே வர தண்ணீரோட ஆவி குளிர்விக்கப்படும் போது அது என்னவா மாறுகிறது, நீராவி மீண்டும் தண்ணீராகவே மாறுகின்றது. அப்போ இந்த கொதிநிலைகள்ல முதல்ல கொதிநிலை குறைந்த திரவத்திலிருந்து ஆவியாகும் தன்மையை அடைகின்றது. கொதிநிலை கூடுதல் உள்ளது, அதிகமாக உள்ள திரவம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நமக்கு என்னவாகுது, திரவம் ஆவியாக மாறுகின்றது. இவ்வாறு திரவங்களில் உள்ள கொதிநிலை வேறுபாடு காரணமாக நமக்கு வடித்து பகுத்தல் முறையை பின்பற்றலாம். கச்சா எண்ணெய் வடித்து பகுத்தல் முறையில் நாம் பிரித்தெடுக்கிறோம். கச்சா எண்ணெய் என்பது பூமிக்கடியில் கொதிநிலையில் அதிக வேறுபாடு இல்லாத பல திரவங்களாகிய திரவ ஹைட்ரோ கார்பன்களின் ஒரு கலவையாகும். வடித்து பகுத்தல் முறையை பயன்படுத்தி கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை பிரித்தெடுக்க முடியும். இந்த படத்தை நல்லா பாருங்க. அதாவது பெட்ரோல், மண்ணெண்ணெய், ஹெவி ஆயில், லூப்ரிகேட்டிவ் ஆயில்
இவ்வாறு பல்வேறுபட்ட திரவங்களின் கலவை. இந்த கலவைய கச்சா எண்ணெய்னு சொல்றோம். இந்த கச்சா எண்ணெயை நம்ம பிரித்து இருக்கிற முறைய வடித்து பகுத்தல். அதாவது பல்வேறுபட்ட திரவங்களுக்கு வேறுபட்ட கொதிநிலை உள்ள போது நமக்கு இந்த முறையை வடித்து பகுத்தல் முறையை பின்பற்றலாம். அடுத்த முறைன்னு சொல்ற பதங்கமாதல். அதாவது ஒரு பொருள் திடம் நிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகின்றது. நிலை மாற்றத்துல நம்ம பார்த்தோம், திடம் திரவமாகும், திரவம் வாயுவாகும். இப்போது பதங்கமாதல் முறையில கவனிச்சுக்கோங்க நல்லா. திடம் நேரடியாக வாயுவாக மாறுகின்றது, வாயு நேரடியாக திடமாக மாறுகின்றது. அதாவது இடைப்பட்ட நிலையான திரவம் என்ற நிலையை கடக்காது என்ன பண்ணுது, திடம் வாயுவாக மாறுகின்றது. இதற்கான எடுத்துக்காட்டு அயோடின் படிகங்கள். அதாவது அயோடின் படிகங்களை சூடுபடுத்தும் போது அதனோட ஆவியை சேகரித்து குளிர்விச்சோம்னா அது மீண்டும் நமக்கு அயோடின் திடப்பொருளாக மாற்றப்படுவதை நாம் உணர முடிகின்றது. கொடுக்கப்பட்ட படத்தை பாருங்க. அதாவது ஒரு சைனா டிஷ் எடுத்திருக்காங்க. அதுல அமோனியம் குளோரைட், திட நிலையில அமோனியம் குளோரைடு கலவையை எடுத்திருக்காங்க. இந்த அமோனியம் குளோரைடும் மணலும் எடுத்தோம்னா, அமோனியம் குளோரைடு, மணல், உப்பு என்ற கலவையை எடுத்தோம்னா அதை சைனா டிஷ்ல வச்சு வெப்பப்படுத்தும் போது அமோனியம் குளோரைடு ஆவியாக மாறுகின்றது. அமோனியம் குளோரைடு ஆவியாக மாறி அந்த புனல் உள்ள சைடுல எல்லாம் அது படிந்து விடுகின்றது. அயோடினை சூடுபடுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக ஆவியாகுவதை போன்றே அமோனியம் குளோரைட் சூடுபடுத்தும் போது திடம் வாயுவாக மாறுகின்றது, திரவமாகாமலேயே வாயுவாக மாறுகின்றது. இதே போன்ற பண்புகளை உள்ளது சில எடுத்துக்காட்டுகளை சொன்னோம்னா, கற்பூரம், இந்த துணியில கடியில வைப்போம் இல்லையா, இந்த பாச்சா உருண்டை, அமோனியம் குளோரைடு ஆகிய போன்ற பொருட்கள் எல்லாம் திடம் நேரடியாக வாயுவாக மாறப்படுகின்றது. திடம் நேரடியாக வாயுவாக மாற்றப்படுகின்றது. சூடுபடுத்தும் போது ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக ஆவி நிலையை அடையும் முறையை பதங்கமாதல் என்பர். பதங்கமாகும் தன்னுடைய பொருட்களை கலவையில் இருந்து பிரித்தெடுக்க எந்த முறையை பயன்படுத்தலாம்? அதாவது அமோனியம் குளோரைடு, மணல், உப்பு சென்ற கலவைகளை, அமோனியம் குளோரைடு, உப்பு, மணல் போன்ற கலவையை பிரித்தெடுக்க நாம் பதங்கமாதல் முறையில் பயன்படுத்தலாம். அதாவது இந்த குடுவையில் இருக்கிற அமோனியம் குளோரைடு சென்று அந்த புனலோட சைட்ல படிந்து விடுது. உப்பும் மணலும் எஞ்சி இருக்கும் பொருளாக இருக்கிறது. இனி அந்த எஞ்சி இருக்கிற பொருளை எடுத்து நமக்கு என்ன பண்ணலாம்? தண்ணீர்ல கரைப்பமானால் அந்த எஞ்சி இருக்கும் பொருளை எடுத்து நீரில் கரைத்தால் உப்பு தண்ணீரில் கரைந்து விடுகிறது, மணல் அவ்வாறே நிற்கின்றது. இவ்வாறு நமக்கு இந்த கலவையை பிரித்தெடுக்கலாம். அமோனியம் குளோரைடு, உப்பு, மணல் என்ற கலவையை பிரித்தெடுக்கும் முறை பதங்கமாதல். அமோனியம் குளோரைடு நேரடியாக திடம் நிறையிலிருந்து வாயுவிற்கு மாற்றப்படுகின்றது. அப்போது இந்த அமோனியம் குளோரைடு சைடில், அதாவது இந்த புனலின் சைட்ல நமக்கு அடிபடிவதை நமக்கு காண முடிகின்றது. மணல், உப்பு அங்கு எஞ்சியுள்ள பொருளாக இருக்கின்றது. இந்த கலவையை எடுத்து ஒரு குடுவையில தண்ணீர் எடுத்து கரைத்தோமானால் உப்பு கரைந்து விடுகின்றது, மணல் அங்கே அவ்வாறே நிலைத்து விடுகின்றது. இந்த முறையை பதங்கமாதல் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக பிரித்தெடுக்கும் புனல். பிரித்தெடுக்கும் புனல் அதாவது ஒரு கலவையை பிரித்தெடுப்பது. இதற்கு பொருட்களின் தன்மை எடுத்தோமானால் இரண்டு திரவங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கப்படாத தன்மையுடையதாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்,
தண்ணீரும் அசிட்டோனும், தண்ணீரும் ஆல்கஹாலும் ரெண்டும் கலக்கப்படும் திரவங்களாக இருந்தது. இங்கு தண்ணீரும் தேங்காய் எண்ணெயும் எடுத்தோம்னா ரெண்டும் கலக்கப்படாது, கலக்கும் தன்மை அற்ற திரவங்களாக உள்ளது. இதை நாம் ஒன்றோடு ஒன்று கலக்காத திரவங்களை பிரித்தெடுக்க பயன்படும் கருவியின் பெயர்தான் பிரித்தெடுக்கும் புனல். அப்ப இந்த தேங்காய் எண்ணெயும் தண்ணீரையும் இந்த பிரித்தெடுக்கும் புனல்ல வச்சு நல்லா குலுக்கும் போது இது ஒன்றோடு ஒன்று கலங்குவதில்லை. அடர்த்தி கூடிய திரவம் அடியிலும் அடர்த்தி குறைவான திரவம் மேலேயும் நிற்கின்றதை நாம் காண்கின்றோம். அடர்த்தி கூடிய திரவம் அடியிலும் அடர்த்தி குறைந்த திரவம் மேலேயும் நமக்கு காண முடிகின்றது. இதை பிரித்தெடுக்கும் புனல் கொண்டு நாம் பிரித்தெடுக்கலாம். ஒன்றோடு ஒன்று கலங்காத திரவங்களை பிரித்தெடுக்கும் புனல் கொண்டு நாம் பிரித்தெடுக்க முடியும். பகுதி பொருட்களின் எடையில் உள்ள வேறுபாடின் அடிப்படையில் பிரித்தெடுக்கும் மற்றொரு முறை மையம் விளக்குதல். ஒரு திரவ கலவையில் உள்ள கரையாத துகள்களை அவற்றின் எடைகளின் வேறுபாடு அடிப்படையில் பிரித்தெடுக்க மைய விளக்கு கருவி பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்தீங்கன்னா முதலாவது கொடுத்திருக்குது மைய விளக்கு கருவி. இந்த மைய விளக்கு கருவியில 2 டியூப், அதாவது 2 குழாய்களை நமக்கு பார்க்க முடிகிறது. இரண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா அந்த மைய விளக்கு கருவி சுழல்கிறது, கை கொன்று அது சுழற்றுகின்றார்கள். அப்போது என்ன ஆகின்றது? இது அந்த 2 பொருட்கள், அதாவது கலவையில் உள்ள பொருட்களின் எடையின் வேறுபாடின் அடிப்படையில் அந்த மைய விளக்கு கருவி சுற்றி நிற்கும் போது 2ஆக பிரித்து நிற்பதை நாம் காண முடிகின்றது. இதுவே மைய விளக்கு கருவியின் பயன்பாடு. ஆய்வகத்தில் வீழ்படிவுகளை பிரித்தெடுக்கவும் இந்த முறையை பயன்படுத்தலாம். அடுத்ததா நமக்கு இருக்கிறது நிறம் வரைவியல், அதாவது நிறம் கொண்டு நமக்கு பிரித்தெடுக்க முடியும். ரிப்பன் வடிவில் ஒரு வடிதாள் எடுத்து, இங்கு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்று ரிப்பன் வடிவில் ஒரு வடிதாள் எடுத்து அதன் ஒரு முனையில் ஸ்கெட்ச் பேனா பயன்படுத்தி கருமை நிற மையை வைக்கவும். இதை படத்தில் காட்டப்பட்டது போல் ஒரு முகவையில் தண்ணீர் வைக்கவும். தண்ணீர் வடிதாள் வழியாக மேல் நோக்கி உயரும் போது ஏற்படும் மாற்றத்தை உற்று நோக்கவும். தண்ணீர் அப்படியே மேல போய் அடுத்த வரைபடத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த கருப்பு நிற மை வேறுபட்ட நிறங்களாக நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த கருப்பு நிறங்கள்ல உள்ள வேறுபட்ட நிறங்கள் ஆகின கலவையை நமக்கு இதுல பிரித்தெடுக்க முடிகிறது. இந்த கருப்பு மைல பல்வேறுபட்ட நிறங்கள் இருந்தது, அதெல்லாம் வேறு வேறு நிலைகளில் பிரிந்து போவதை நமக்கு பார்க்க இயல்கிறது. நிற வரைவியலை பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட கரைபொருள் ஒரு கரைப்பானில் காணப்படும் என்றால் அதை பிரித்தெடுக்கலாம். நிறமுள்ள பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு முதல்ல இதை பயன்படுத்ததுனால இதன் பெயர் நிற வரைவியல். இந்த நிற வரைவியலை பயன்படுத்தி நமக்கு என்னெல்லாம் கலவைகளை பிரிக்கலாம்னா சாயங்களை பிரித்தெடுக்க முடியும். அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள விஷங்களை பிரித்தெடுக்க முடியும். அதாவது நமக்கு இப்போ ஒரு பூச்சி அல்லது ஒரு பாம்பு நம்ம தீண்டிச்சுன்னா அதனால விஷம் நம்மளோட ரத்தத்துல கலந்துடும். அந்த ரத்தத்தில் உள்ள விஷத்தை கண்டறியவும் இது நமக்கு கண்டறியவும் இதை பிரித்தெடுக்கவும் ரத்தத்தில் இருந்து விஷங்களை பிரித்தெடுக்க கலவையை பகுதி பொருட்களாக பிரித்தெடுக்கும் முறையை பார்க்கலாம். அதாவது ரத்தத்தில் உள்ள விஷங்களை பிரித்தெடுக்கிற முறையும் இந்த நிற வரைவியல் வச்சுதான். வெளிக்கவரல் நிற வரைவியலின் அடிப்படை. மிக நுண்ணிய துளைகள் வழியாக தண்ணீர் மேல் நோக்கி உயரும் தன்மை தந்துகி ஏற்றம் எனப்படும். கரைப்பானில் உள்ள கரைபொருளும் இந்த நுண்ணிய துளைகள் வழியாக மேல் நோக்கி உயர்கிறது.
வடிதாளிற்கும் நுண்ணிய துகள்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை காரணமாக வடிதாளில் ஒட்டிக்கொள்கின்றது. இது வெளிக்கவரல் என்றும் தந்திகி ஏற்றம் மூலம் வெளிக்கவரல் விகிதத்தில் உள்ள வேற்றுமையை பொறுத்து வடிதாள்களில் துகள்கள் ஒட்டிக்கொள்கின்றது. வெளிக்கவரல் நிற வரைவியல் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பால் எடுத்து தண்ணீர் பாத்திரத்துல விட்டோம்னா பாலோட மேல் பாகம் மாத்திரம் தண்ணீர் பார்ப்போம். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணீரை உள்ள அமர்த்தினோம்னா அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லுமா நமக்கு முழுவதுமாக தண்ணீரை காண முடிகின்றது. பந்தின் மேல் பாகத்தில் மாத்திரம் நமக்கு தண்ணீர் பார்க்க முடியுது. இதுக்கு பேரு தான் அப்சார்ப்ஷன். அதாவது அங்க உட்கவருதல் நடைபெறுவது இல்லை. அந்த ஸ்பாஞ்சில் பார்த்தோம்னா ஸ்பாஞ்சை அமர்த்தி நம்ம பிழியும் போது அதில் உள்ள தண்ணீர் நமக்கு வெளிவருவதை காண முடிகின்றது. ஆனால் பாலோட மேல் பகுதியில் மட்டும்தான் நமக்கு என்ன பார்க்க முடியும்? தண்ணீர் பார்க்க முடியும். இன்றைய வகுப்புல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? சுத்த நீர் என்றால் என்ன, கலவை என்றால் என்ன, கலவைகளை பிரித்திருக்கும் முறைகளை பற்றி படித்தோம். அதில் ஒவ்வொன்றா முதலாவதாக வடித்தல், காந்தத்தால் பிரித்தல், சல்லடை கொண்டு சலித்தல், காய்ச்சி வடித்தல், வடித்து பகுத்தல்னு பார்த்தோம். அடுத்ததாக பிரித்தெடுக்கும் புனல் கொண்டு ஒன்றோடு ஒன்று கலங்காத திரவங்களை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்று பார்த்தோம். மையக்கருவி மையம் விலகுதல் என்றும் அதன் கோட்பாடு என்னவென்றும் பார்த்தோம். மையம் விலகுதல் என்றால் என்ன, அதன் பயன்பாடு, எவ்வாறு கலவையை பிரித்தெடுக்கலாம் என்றும் பார்த்தோம். நிற வரைவியல் என்றால் என்ன, அதன் அடிப்படை கொள்கை என்ன என்றும் பார்த்தோம். சில கலவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதி பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகளை காரணத்தையும் அட்டவணையும் படுத்தவும். சில கலவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் பகுதி பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகளையும் காரணத்தையும் அட்டவணைப்படுத்தவும். அந்த அட்டவணையை ஒன்று கூட எடுங்க. அதாவது கலவையில உப்பு அமோனியம் குளோரைடு, உப்பும் அமோனியம் குளோரைடும் இருந்தா ரெண்டும் திடம். இதை பிரித்தெடுக்கும் முறை என்னது? உப்பும் தண்ணீர்ல கரைஞ்சு போகும், அமோனியம் குளோரைடும் தண்ணீரில் கரைந்து போகும். அப்ப இதற்கு மாற்று முறை என்ன? மாற்று முறை உப்பு தண்ணீர்ல கரையும், அமோனியம் குளோரைடுக்கு வேறொரு பண்பு கூட இருக்கு. அதை வெப்பப்படுத்தும் போது அது திடத்திலிருந்து நேரடியாக வாயுவாக மாற்றப்படுகின்றது. அதற்கு பெயர் என்ன? பதங்க மாதல். அப்ப இந்த முறையோட பெயர் என்ன? அதற்கான காரணம் என்ன? அமோனியம் குளோரைடு திடத்திலிருந்து நேரடியாக வாயுவாக மாற்றப்படுகின்றது. அதனால் இம்முறையை பதங்கமாதல் முறையை பயன்படுத்துகின்றோம். அடுத்தது கற்பூரம் கண்ணாடி தூள். கற்பூரம் கண்ணாடி, கற்பூரம் என்பது திடம், கண்ணாடி தூள் என்பதும் திடம். இங்க கற்பூரத்துக்கு நேரடியாக திடத்திலிருந்து வாயுவாகும் தன்மை உள்ளது, கண்ணாடி தூளுக்கு அவ்வாறு இல்லை. அதனால் இதனை பதங்கமாதல் முறையில் நாம் பிரித்தெடுக்கலாம். அப்ப இந்த அட்டவணையை அறிவியல் குறிப்பேட்டுல முழுவதுமாக பூர்த்தி செய்து உங்களோட ஆசிரியர் எடுத்து கொடுத்து சரிபார்க்கவும். அடுத்ததாக உப்பு அமோனியம் குளோரைடு மணல் சேர்ந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகளை சரியான முறையில் வகைப்படுத்தவும். உப்பு அமோனியம் குளோரைடு மணல் சேர்ந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகளை சரியான முறையில் வகைப்படுத்தவும். இதுவும் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.